அனைவருக்கும் வணக்கம். இது வலமுறை ஐயப்பன் காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்என் சந்திரகுமார். ஓம் காகத்து பஜ்ஜாய வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாட வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவானும் அந்த சொரிமுக்த ஐயனாரும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நல்ல ஒரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளாமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னாங்க, ஆண் பெண் வசியத்தை பற்றி நிறைய காணொலி போட்டிருக்கோம். பல்வேறு சேனல்களிலையும் காணொலி போட்டிருக்காங்க. சில பேர் முயற்சி பண்ணி பார்த்துட்டோ இல்லை சில பேர்கிட்ட போயிட்டு வந்துட்டோ பலிதம் இல்லை, முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்காக இந்த விஷயம் இது கொஞ்சம் கடினம். ஆனால் தோல்விங்கிறதே துளி கூட இல்லை, எல்லளவு இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். என்ன விஷயம்? ஆண் பெண் வசியத்திற்கு நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரணம், முக்கியமான செயல்பாடு, ஒரு தேரை 5 பள்ளி முட்டை. உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கணும்ல, அந்த பெண்ணை நீங்க திருமணம் பண்ணியாகணும், இந்த ஆணை நீங்க அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடையும் வெறிதனத்தோட இருக்கிறவங்க பள்ளி முட்டையை கொண்டு வந்துதான் வேற வழி. 5 பள்ளி முட்டை, 5 கருங்கோழி முட்டை, ஒரு தேரை. எப்படி? ஒரு தேரை. இந்த பள்ளி முட்டையை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு இரும்பு சட்டியில உடைச்சு ஊத்திருங்க. இந்த 5 கருங்கோழி முட்டையையும் அந்த சட்டியிலே உடைச்சு ஊத்தி அடுப்புல வச்சு நல்லா பொரிச்சிருங்க. கொஞ்சம் போல எண்ணெயை விட்டு நல்லா பொரிச்சு வெயிலில் வைங்க. அது சூடாக தான் இருக்கும், ஆனால் வெயிலோட சக்தி நமக்கு தேவை. கொஞ்சம் போல வெயிலில் வச்சு பிறகு ஒரு 2-3 நாளைக்கு அதை நல்லா ஆற விடுங்க, உலர விடுங்க. பூசணம் பிடிச்சிரும் இல்லை ஸ்மெல்லு வரும் அப்படின்னாலும் நீங்கள் யோசிக்காதீங்க. வந்தால் வரட்டும், பூசணம் பிடிச்சா பிடிக்கட்டும். அதுக்கு பிறகு அது கூட செவ்வாழைப்பழம் 3 பழம் போடுங்க. போட்டுட்டீங்களா? கருஞ்சீரகம், வெண்கடுகு, வசம்பு, பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் அது கூட போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கல்வத்தில் தான் அரைக்கணும். மிக்சிலையோ கிரைண்டர்லையோ வேற எதுலையும் அரைக்கக்கூடாது. கல்வன்னு சொல்லி கல்லால் செய்யப்பட்ட உரம் அதில் போட்டு இதை அரைங்கி கொஞ்சம் கவிச்சி வச்சு அடிக்கும், பூசணம் பூத்துருக்கும், வாடை வரும், ஸ்மெல்லு வரும். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. மூக்கில் துணியனையே கட்டிக்கிட்டு நல்லா அரைச்சி மை மாதிரி எடுத்து மெழுகா வந்துடும். இந்த தேரை ஒன்று நம்மகிட்ட கைவசம். ஆணோட பேரு, ஆணோட அம்மா பேரு, பெண்ணோட பேரு, பெண்ணோட அம்மா பேரு எழுதி இந்த தேரையோட வாயில் அந்த பேப்பரை உள்ள தள்ளிட்டு, வாழை கண்ணு இருக்கு இல்லையா, வாழை மரம் இல்லை வாழை கண்ணு, அந்த வாழை மரத்துக்கு அடியில் ஆழமாக குழி நோண்டி இந்த தேரையை அதில் வச்சு நம்ம எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா, பள்ளி முட்டை, கருங்கோழி முட்டை, மற்ற ஜாமான்லாம் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதை அந்த தேரை மேலே அப்படியே வச்சு அம்மி மண்ணை போட்டு மூடிடுங்க. செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை எடுங்க. இந்த தேரை செத்துரும். இந்த மேலே இருக்கிற பொருளை அந்த தேரை மேலே ஒட்டிடும். அதுக்கு பிறகு அதை எடுத்து கல்வத்தில் அரைச்சி, தேரை உங்களுக்கு அப்படியே உள்ளே இருக்கிற புழுவெல்லாம் அரைச்சி தின்னுட்டு அது ஒரு கூடு மாதிரி தான் இருக்கும். சரியா? அதை தேரை நம்ம மேலே போட்டிருக்கிற அந்த எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அதை கல்வத்தில் அரைச்சி, அது கூட கற்பூரத்தையோ இல்லை பச்சை கற்பூரத்தையோ போட்டு நீங்கள் தீயிட்டு நல்லா கருக்கி அதை மை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு 6 செப்புத்தக்கட்டில் ஆணோட பேர், ஆணோட அம்மா பேர், பெண்ணோட பேர், பெண்ணோட அம்மா பேர் எழுதி இந்த தேரமையை அது பூரா அப்ளை பண்ணி மயானத்தில் சுடுகாட்டில் பிதைக்கணும். சுடுகாட்டில் அந்த தகுட்ட பிதைச்ச 10 மணி நேரத்தில் இந்த வசியம் முடிஞ்சிருதுங்க. அவசியம் பள்ளி முட்டை 10 மணி நேரம் தான். இதில் சூட்சமாக கொஞ்சம் லைட்டாக இருக்குது. தேவைன்னா ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், விவரமாக சொல்லித்தரேன்.
மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார், மலையாள மந்திரிகள் மற்றும் தாந்திரிகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.